சி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகம பாடல் போட்டியில் கலந்து கொண்டு பாடி வரும் இலங்கையை சேர்ந்த இளம் பாடகர் சபேசன் தனது திறமைகளை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருவதன் மூலம் தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதாக சரிகம தகவல்கள் கூறுகின்றன. இலங்கையின் கிழக்கே அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தை சேர்ந்த சபேசன் தனது அற்புதமான குரலை வெளிப்படுத்தி வருவதுடன் தொடர்ச்சியாக கோல்டன் சவர் பெற்று வருவது இலங்கை ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் சினிமாவின் பழம்பெரும் பாடல்களை வெளிப்படுத்தும் இந்த வார சுற்றில் பிரபல பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அடிமை பெண் திரைப்படத்திற்காக பாடிய 1000 நிலவேவா என்ற புகழ்பெற்ற பாடலை பெங்களூரை சேர்ந்த மற்றொரு பெண் போட்டியாளருடன் சபேசன் இணைந்து பாடினார். மிகவும் சிக்கல் நிறைந்த ஒரு காதல் பாடலான இதனை சபேசன் மிகவும் நேர்த்தியாகவும் லாவகமாகவும் பாடி முடித்தார். இதன்போது நடுவர் வரிசையில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் புதல்வர் எஸ்பி சரண் அவர்களும் அமர்ந்திருந்தார். சபேசன் குறித்த பாடலை பாடிய போது எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் புதல்வர் எஸ்பிபி சரண் மெய்மறந்து பாடலை ரசித்தவாறு கண்ணீர் விட்டு காணப்பட்டுள்ளார். இந்த பாடல் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் சைக்கிளில் சென்று தனது தந்தை பாடியதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இன்றைய நிகழ்வின் போது பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். குறித்த பாடலை பாடிய 2 போட்டியாளர்களையும் அவர் வெகுவாக பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து சபேசனுக்கு கோல்டன் சவர் விருது வழங்கப்பட்டது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த சபேசன் சரிகமபாவின் இந்த சீசனின் இறுதிச் சுற்றுக்கு தெரிவாவார் என்று பலராலும் நம்பப்படுகின்றது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூனியர் சீசனில் கலந்து கொண்டு பாடி வெற்றியாளராக தெரிவாக்கிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பாடகி கில்மிசாவை போலவே சபேசனும் தனது திறமைகளை ஆரம்பத்திலிருந்தே வெளிப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.